கைஸ் இன்றைக்கி நம்ம தெர்மோடைனமிக்ஸில் ரெஃப்ரிஜரேட்டருங்கிற டாப்பிக்கில் ஒரு சம் பார்க்க போகிறோம். சோர்ஸ் ஒன் கேன் சப்ளை எனர்ஜி அட் த ரேட் ஆஃப் 12,000 kilojoule per minute at 320 degrees Celsius. A second source can supply energy at the rate of 1,20,000 kilojoule minute per at 70 degrees Celsius. Which source do you choose to supply energy to an ideal reversible heat engine? That is to produce large amount of power if the temperature of the surrounding is 35 degrees Celsius. ஸோ கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு சோர்ஸ் இருக்குது. ஒரு சோர்ஸ் வந்து எவ்வளோ எனர்ஜி சப்ளை பண்ணுதுன்னா, ஒரு நிமிஷத்துக்கு 12,000 கிலோஜூல் அட் 320 டிகிரி செல்சியஸில். செகண்ட் சோர்ஸ் வந்து 1,20,000 சோர்ஸை எனர்ஜியை சப்ளை பண்ணுது ஒரு நிமிஷத்துக்கு அட் 70 டிகிரி செல்சியஸில். விச் சோர்ஸ் யூ சூஸ் டு சப்ளை எனர்ஜி டு அன் ஐடியல் ரிவர்சிபிள் ஹீட் இன்ஜின்? ஐடியல் ரிவர்சிபிள் ஹீட் இன்ஜின்னா இது வந்து ரெஃப்ரிஜரேட்டர் குறிக்குது. ஓகேவா? ஸோ ப்ரொடியூஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பவர். இந்த ரெண்டு சோர்ஸில் எது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது? இஃப் த சரௌண்டிங் டெம்பரேச்சர் இஸ் 35. சரௌண்டிங் டெம்பரேச்சர் வந்து 35 இருக்கும்போது இந்த ரெண்டு சோர்ஸில் எது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. சரி வாங்க சம் பார்ப்போம். சோர்ஸ் சொல்யூஷன். சோர்ஸ் 1 ரேட் ஆஃப் சப்ளை ஆஃப் எனர்ஜி. சோர்ஸ் 1 வந்து 12,000 கிலோஜூல் பர் மினிட். அண்ட் டெம்பரேச்சர் வந்து அதில் வந்து செல்சியஸில் கொடுத்துருப்பாங்க, அதனால் நம்ம வந்து கெல்வினில் மாற்றணும். ஸோ 320 + 273 = 593 கெல்வின். அதை வந்து T1 வச்சுக்க போகிறோம். சோர்ஸ் 2 ரேட் ஆஃப் சப்ளை ஆஃப் எனர்ஜி 1,20,000 கிலோஜூல் பர் மினிட். டெம்பரேச்சர் 70 டிகிரி செல்சியஸில் கொடுத்துருப்பாங்க, அதை கெல்வினில் மாற்றினால 70 + 273 = 343 கெல்வின். அதை T2 வச்சுக்க போகிறோம். டெம்பரேச்சர் ஆஃப் த சரௌண்டிங் வந்து 35 டிகிரி செல்சியஸ்னு இருக்கும், அதையும் கெல்வினில் மாற்றணும். ஸோ 273 35 + 273 = 308 கெல்வின். அதை T3 வச்சுக்க போகிறோம். Let the Carnot engine be working in the two cases with two source temperature and single sink temperature. கார்னட் இன்ஜின் வந்து ரெண்டு கேஸில் ஒர்க் ஆகுது. ஒன்று வந்து டூ சோர்ஸ் டெம்பரேச்சர் அண்ட் சிங்கிள் சிங்க் டெம்பரேச்சர். ஸோ த எஃபிஷியன்சி ஆஃப் த சைக்கிள் வில் பி கிவன். எதனால் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறோன்னா, ரெண்டு சோர்ஸில் எது நல்லா பெட்டராக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம கேட்டிருக்கிறதுனால எஃபிஷியன்சியும் ஒர்க்கு கண்டுபிடிக்கிறோம். ஸோ எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா வந்து 1 - T3/T1 = 1 - T3யோட வேல்யூ 308 / T1ஓட வேல்யூ 593 = 0.4806. இது நம்மளுக்கு பர்சன்டேஜில் வேணுங்கிறதுனால இன்ட்டு 100 பண்ணோம்னா 48.06%. அதே இது சோர்ஸ் 1க்கு கூடாது. அதே மாதிரி சோர்ஸ் 2க்கு 1 - T3/T2 = 1 - T3யோட வேல்யூ 308 / 343 = 0.102. இதையும் 100ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா 10.2%. Therefore the work delivered in the two cases, அதில் எவ்வளோ ஒர்க் டெலிவரி ஆகிருக்குன்னு பார்க்குறதுனால நம்ம பார்க்க போகிறோம். W1 = 12,000 × 0.4806. வந்து எஃபிஷியன்சியோட வேல்யூ போடணும். பர்சன்டேஜ் பண்ணி மல்டிபிள் பண்ண வேல்யூ போடக்கூடாது. ஓகேவா? அப்படி போட்டோம்னா 5,767 கிலோஜூல் பர் மினிட். சோர்ஸ் 1 வந்து 5,760.2 கிலோஜூல் பர் மினிட் வரும். அதே மாதிரி செகண்ட் சோர்ஸ் வந்து 1,20,000 × 0.102 = 12,240 கிலோஜூல் பர் மினிட் இருக்கு. ஓகேவா? நம்ம நோட் பாருங்கள். சோர்ஸ் 2 is selected even though its efficiency is lower because the criterion for selection is the larger output. எதனால் சோர்ஸ் 2 செலக்ட் பண்ணுறோம்னா, அதோட எஃபிஷியன்சி வந்து கம்மியாக இருந்தாலும் அதில் வந்து லார்ஜர் அவுட்புட் கிடைக்குது. ஸோ 35 டிகிரி செல்சியஸ், சரௌண்டிங் 35 டிகிரி செல்சியஸாக இருக்கும்போது சோர்ஸ் செகண்டு தான் அதிகமான பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, தேங்க்யூ கைஸ்.